மேக்கரை அப்படின்றது ஒரு சொர்க்க பூமி. மேக்கரையை சுத்தி ஏகப்பட்ட அருவிகளும் ரெசார்ட்டுகளும் இருக்கு. குற்றாலம் உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? இல்லன்னா குற்றாலத்துல குளிக்க அலௌட் இல்லையா? நேரா இந்த மேக்கரைக்கு வந்துருங்க. சென்னை, பெங்களூரு, மதுரையில இருந்து கூட இந்த மேக்கரை நோக்கி மக்கள் படையெடுத்து வர்றாங்க. ஏன்னா அந்த அளவு இந்த நேச்சர் இருக்கும். இந்த மேக்கரை கேரளா கிட்ட இருக்கிறதுனால நிறைய மவுண்டன் வியூஸ் பார்க்கலாம். ஆனா குற்றாலத்துல உங்களுக்கு வெறும் அருவியை மட்டும் தான் பார்க்க முடியும். ஒரு கார்டனுக்குள்ளேயே ஸ்டே வச்சா எப்படி இருக்கும்? அதான் இந்த சரவணாஸ் காட்டேஜ். செங்கல் சிமெண்ட் கட்டடம்னு இல்லாம இயற்கையோட இயற்கையா இணையற மாதிரி இந்த ஸ்டே இருக்கும். ஸ்டேவை சுத்திலையும் சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய ஏரியா இருக்கு. ட்ரெக்கிங்கும் இவங்களே கூட்டிட்டு போவாங்க. இங்கேயே பார்பிக்யூ சிக்கனும் போட்டுக்கலாம், கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாம். ட்ரெக்கிங்ல அழகான மவுண்டன் வியூவை நீங்க பார்க்கலாம். இந்த மேக்கரைல அட்வென்ச்சர் பார்க் இருக்கு, நிறைய ரிவர் கிராசிங் இருக்கு, பைக் ரைட் பண்றதுக்கும் தரமான ஏரியா இந்த மேக்கரை. இந்த மேக்கரைல இல்லாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். டேம் இருக்கு, ரிவர் இருக்கு, ஃபால்ஸ் இருக்கு, மவுண்டன் வியூ, மிஸ்ட்னு எல்லாமே இருக்கு இந்த மேக்கரைல. வாங்க முழு வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேக்கரைக்கு நீங்க ட்ரெயின்ல வரதா இருந்தா செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கணும். அங்கிருந்து மேக்கரை வெறும் 10 கிலோமீட்டர் தான். நீங்க பைக் இல்ல கார்ல வரதா இருந்தா கடையநல்லூர்ல இருந்தே ரைட் ஒரு 21 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மேக்கரைக்கு வந்துடலாம். நீங்க மேக்கரையை நோக்கி வரும்போதே பாக்குற இடங்கள்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். சரவணாஸ் காட்டேஜ் அப்படின்றது மலையோட அடிவாரத்துல கொஞ்சம் மலைக்கு மேல ஏறின மாதிரி தான் இருக்கும். நம்ம போற வழி எல்லாமே கேரளா மாதிரி இருக்கும். நீங்க மேக்கரைக்கு போகும்போதே ரிவர் கிராசிங்லாம் வரும். 2 ரிவர் கிராசிங் தாண்டி தான் நம்ம சரவணாஸ் காட்டேஜுக்கு போக முடியும். இந்த ரிவர் கிராசிங்ல பைக்கை வச்சு அப்படி கிராஸ் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருக்கும். அதை நீங்க அனுபவிக்கலாம். இந்த ரிவர் கிராஸ்லயும் மக்கள் எல்லாம் குளிச்சிட்டு இருப்பாங்க, கிட்ஸ் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கோம். அப்படியே இந்த பக்கமா போகும்போது பைக்கையோ காரையோ நிப்பாட்டி கொஞ்ச நேரம் காலை நினைச்சிட்டு போங்க. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நல்ல நேச்சுரலான வாட்டர். இந்த இடங்களெல்லாம் தாண்டி தான் நம்ம சரவணாஸ் காட்டேஜ் இருக்கு. அது இதை விட அற்புதமான ஏரியா. எவ்வளவு அருமையான இடம் பாருங்களேன். இதுதான் மேக்கரை. நம்ம காட்டேஜ் இந்த மலைக்கு அடிவாரத்துல தான் இருக்கு. நம்ம காட்டேஜ் சுத்திலுமே இந்த மவுண்டன் வியூ ரொம்ப அழகா தெரியும். இந்த சரவணாஸ் காட்டேஜ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. புக் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுக்குறேன், புக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாவே காடை அனுபவிக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த காட்டேஜ் ரொம்பவே பொருத்தமா இருக்கும். இந்த சரவணாஸ் காட்டேஜை சுத்தி நீங்க எங்க பார்த்தாலும் தண்ணி தாங்க ஓடும். ஸோ நல்ல பெஸ்டான பிளேஸ் டைம் பாஸ் பண்றதுக்கு. இந்த காட்டேஜுக்கு வெளியில மட்டும் இல்ல, உள்ளேயே ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸுக்கு நீங்க கேரளா வரைய போகணும்னு அவசியம் இல்ல. நம்ம மேக்கரையே தரமா இருக்கும். இந்த சரவணாஸ் காட்டேஜ்ல ஃபுட்டும் கிடைக்கும். செப்பரேட் பிரைஸ் தான். சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்கும். விலையும் பட்ஜெட்டா இருக்கும். தரையில இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு ஹைட்ல இந்த காட்டேஜ் இருக்கு பாருங்களேன். நல்ல அழகான இடம், நல்ல காத்தோட்டம், நல்ல இருக்கும். பைக்கு, காரு, வேனு எல்லாமே இந்த சரவணாஸ் காட்டேஜுக்கு வரும். இந்த ரோட்ல வரும். இந்த வீடியோல சரவணாஸ் காட்டேஜ் சுத்தி என்னென்ன ஏரியாலாம் இருக்கு, என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். முதல்ல இங்க இருக்கிற ரூம்ஸ் பத்தி பாத்திரலாம். ரூம்ஸ் எல்லாமே தனித்துவத்தோட இருக்கும். இதுதான் முதல் ரூம். இந்த ரூம்ல 4 பேர் தாராளமா தூங்கலாம். இந்த மாதிரி 3 ரூம்ஸ் இருக்கு. மேக்கரை அப்படின்றது குற்றாலம் மாதிரி கிடையாது. சோ ரூம்ஸ் எல்லாமே காட்டேஜஸ் தான் இருக்கும், ரெசார்ட் டைப் தான் இருக்கும். இது ஒரு ரிமோட் ஏரியா. இங்க நீங்க குற்றாலம் மாதிரி எதிர்பார்க்க கூடாது. இதுதான் இன்னொரு ரூம். இந்த பகுதியில மக்கள் நடமாட்டம்னா ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் நீங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த இடங்கள்லாம். ஒவ்வொரு ரூம்லயும் 4 பேர் தாராளமா ஸ்டே பண்ணலாம். அதோட அட்டாச்சு டாய்லெட்டும் இருக்கு. இந்த சரவணாஸ் காட்டேஜ்ல இருந்து பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டருக்கு எந்த கடையுமே இருக்காது. பட் பக்கத்துலயே ஒரு கடை இருக்கு. அங்க இருந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க சாப்பாடுலாம். சிக்கன் மீல்ஸ் 200, ஃபிஷ் மீல்ஸ் 150. சரி, சாயங்காலம் போல சின்னதா ஒரு ட்ரெக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெக்கிங் போனோம். மேலேயே அவங்களுக்கு கொஞ்சம் லேண்ட் இருக்கு. அங்க ஒரு மர வீடு இருக்கு. அங்கதான் நம்ம ட்ரெக்கிங் இப்ப கூட்டி போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற மவுண்டன் லெமன் கிராஸ் நிறைய இருக்கு. அதோட ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. மேல ஃபுல்லா நல்ல மவுண்டன் வியூ எங்க பார்த்தாலும் அழகா தெரியுது. ஒரு ட்ரோன் ஷாட்ல நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரோன்ல மட்டும் இல்ல, நீங்க கண்ணுல பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு அழகான வியூ உங்களுக்கு தெரியும். கொஞ்ச தூரம் மேல இருக்க அந்த மர வீட்டுல நீங்க ட்ரெக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான வியூ எல்லாம் பார்க்கலாம். இதுதான் அந்த மர வீடு. இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான மவுண்டன் வியூ இருக்கும். அதுவும் மிஸ்ட் உரசி உரசி போகும். எப்பவுமே அந்த வியூ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குற்றாலத்துல குடிக்கிறவங்க அதிகமா வருவாங்க. ஆனா இங்க இயற்கையை ரசிக்கிறவங்க அதிகமா வருவாங்க. சோ உங்களுக்கு பாதுகாப்பான இடமும் கூட. இந்த மர வீட்லயும் நீங்க தங்கி நேச்சர் அனுபவிக்கலாம். அப்படியே ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல வியூவோட இந்த மர வீடு இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஸ்டே பண்ற அளவுக்கு பெருசான இடம் தான் இது. இங்க கரண்ட் எல்லாம் இருக்கு. சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கீழே இருந்து மேல கொண்டு கொடுத்துருவாங்க. பட் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நீங்க எதிர்பார்க்க கூடாது. முழுக்க முழுக்க இந்த நேச்சரை அனுபவிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த வியூ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். மேக்கரையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டேல அதிகமான தொகை கேட்பாங்க. சாப்பாட்டுக்கும் ரொம்ப காசு வாங்குவாங்க. பட் நம்ம சரவணாஸ் காட்டேஜ் எல்லாமே பட்ஜெட் தான். சாப்பாடு கூட வீட்டு சாப்பாடு தான். அதுவும் பட்ஜெட்டா இருக்கும். ஒருவேளை நீங்க குற்றாலத்துக்கு வந்திருக்கீங்க, நிறைய மழை இருக்கு, குளிக்க விட மாட்டாங்க, தண்ணி நிறைய வெள்ளமா போகுது அப்படின்னா தாராளமா நீங்க மேக்கரையை சூஸ் பண்ணலாம். இங்க நேச்சரை அனுபவிக்கலாம். நைட்டு தோசையும் பார்பிக்யூ சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தோசை 20 ரூபாய், சட்னி சாம்பாரோட வந்துடும். பார்பிக்யூ சிக்கனும் அவங்களே போட்டு கொடுத்தாங்க. டேஸ்டும் நல்லா இருந்துச்சு. கேம்ப் ஃபயரா இருக்கட்டும், பார்பிக்யூ செட்டப்பா இருக்கட்டும், எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அவங்க பண்ணி கொடுத்ததுல நாங்களே சிக்கனை சுட்டு சாப்பிட்டோம். ஸோ நம்மளே சாப்பிடும்போது ஒரு திருப்தி வரும் இல்லையா?
அதுக்காகத்தான் நாங்க இப்படி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி போன இடங்களுக்கே போகாம மேக்கரை அப்படின்ற புது இடத்த நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்ப நைட்டு நாங்க சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்ச உடனே எங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. காலையில சரவணாஸ் காட்டேஜ்லயே சாப்பிடுறதுக்குன்னு இப்படி ஒரு குடிசை வீடு செட்டப் இருக்கு. இங்க இருந்தா நாங்க சாப்பிட்டோம். இட்லி வந்து 10 ரூபாய் வாங்குறாங்க, தோசைக்கு 20 ரூபாய் வாங்குறாங்க. ஹோம் ஃபுட் தான், நல்ல டேஸ்டாவும் இருக்கு. சாம்பாரும் 2 வகை சட்னியோட வந்துருது. பிரெட் ஆம்லெட் கிடைக்குது, டீ காஃபி கிடைக்குது. இப்போ நம்ம காலையில டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அச்சங்கோவில் போற ரோட்லயே ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு போறோம். மேல வந்து கும்பாரட்டியில ஒரு ஃபால்ஸும் மணலாறுல 3 ஃபால்ஸும் இருக்கு. அதுதான் பார்க்க போறோம். நீங்க போற வழியிலேயே இப்படி ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் தான் சிக்னல் கிடைக்கும். இதுக்கப்புறம் எங்கேயுமே போன் சிக்னல் கிடைக்காது. ஸோ கேஷா வச்சுக்கோங்க. நீங்க போகும்போதே இந்த கனவான்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல மிஸ்ட் பார்க்கலாம். யானை எல்லாம் அப்பப்ப வந்து போகும், அதனால கேர்ஃபுல்லா போங்க. ஆண்டிப்பட்டி கனவா காத்துன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதே மாதிரி இதுவும் ஒரு கனவா தான். இது மேக்கரைக்கு மேல இருக்கு. இதனாலதான் மேக்கரை ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு. இங்க ஒரு என்ட்ரி செக் போஸ்ட் இருக்கு. இதுக்கப்புறம் ஃபுல்லாமே கேரளா தான். நம்ம பார்டருக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மணலாறுல இருக்கிற பிரிட்ஜ் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேரு மணலாறு பிரிட்ஜ் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இது என்ட்ரி டிக்கெட் உண்டு, 50 ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டு. நடக்க முடியாதவங்க குழந்தைங்க எல்லாம் வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல நீங்க குளிக்கலாம். அப்படி இல்லை நாங்க நடக்க முடியும், நாங்க யங்ஸ்டர்ஸா இருக்கோம், இல்ல ஃபேமிலியா கூட இருக்கோம், நடந்துருவோம் அப்படின்னா ஒரு 400 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். மணலாறுல வரிசையா ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அதையும் உங்களுக்கு நான் வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோல சரவணா காட்டேஜ் எப்படி இருக்கும், அங்க என்னென்னலாம் இருக்கு, அப்புறமா மணலாறு கும்பாவரட்டி ஃபால்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். 50 ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டு. ஒரு 300 மீட்டர் நீங்க நடந்து போனீங்கன்னா மணலாறுல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஒன்னும் இல்ல, 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஒரே ஃபால்ஸ் தான், பட் வந்து 3 இடங்கள்ல நீங்க குளி. இந்த வாட்டர் ஃபால்ஸ் நிறைய வீடியோல பார்த்திருப்பீங்க. அந்த குழி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல நின்னுட்டு குளிக்கலாம். இதுவும் அப்படிதான், கொஞ்சம் ஆழம் இருக்கும், பார்த்து குளிக்கணும். இதுக்கு மேல இருக்கிறது தான் பெரிய வாட்டர் ஃபால்ஸ். கிட்ஸ்ல இருந்து எல்லாருமே இந்த இடத்துல குளிக்கலாம். எங்க பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அழகான ஏரியா தான் இது. இங்க இருந்து கும்பாவரட்டிக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் போனோம். என்னென்ன ஃபீஸ் டீடைல்னு எல்லாமே இங்க டீடைலா போட்டிருக்கு, பாத்துக்கோங்க. உள்ள 50 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் எடுத்து தான் போனோம். பைக்குக்கும் பார்க்கிங் ஃபீஸ் இருக்கு. நம்ம சரவணாஸ் காட்டேஜ்ல இருந்து மணலாறு வாட்டர் ஃபால்ஸ் வெறும் 7 கிலோமீட்டர்லயும், இந்த கும்பாவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் வெறும் 10 கிலோமீட்டர்லயும் இருக்கு. போற வழியிலேயே இந்த மாதிரி சின்னதா செக் டேம் இருக்கு. இங்கேயும் நீங்க குளிக்கலாம், கிட்ஸ் எல்லாம் குளிக்கலாம். எப்படி இருக்கு இந்த இடம்? குளிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கா? மேக்கரை வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். கும்பாவரட்டி வாட்டர் ஃபால்ஸ்க்கும் நீங்க ஒரு 600 மீட்டர் வாக் பண்ணி தான் போனோம். கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். இடையில தான் செக் டேம் வரும். இந்த போற வழி எல்லாமே நேச்சுரல் அனுபவிக்கிற மாதிரி நல்லா இருக்கும். குற்றாலம் மாதிரியே நல்லா ஹைட்டா இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ். நல்ல தண்ணிலாம் ஃபோர்ஸா விழுகும். நல்லா நீங்க முங்கி குளிக்கலாம். நீங்க மேக்கரையில ஒரு நாள் ஸ்டே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கும்பாவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் பாத்துருங்க. இப்போ நம்ம கும்பாவரட்டி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சுங்க. செம்மையா இருக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ். நீங்க கிட்ஸோட கூட குளிக்கலாம். ஆனா பார்த்து சேஃபா இருக்கணும். போற வழி எல்லாமே கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். குழந்தைங்களை நீங்க கையில பிடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க வர வழியிலேயே சின்னதா செக் டேம் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க குளிச்சுக்கலாம். இப்போ ஃபால்ஸ் என்ன அழகா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு குற்றாலத்துல அலௌட் இல்ல, பட் இங்க அலௌட் இருக்குங்க. ஜாலியா நீங்க குளிச்சு ஃபன் பண்ணலாம். வாங்க இப்போ உள்ள போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குற்றாலத்துல குளிக்கிறதுக்கு அலௌட் இல்லை, ஏன்னா தண்ணி வெள்ளமா போகுது. ஆனா இந்த ஃபால்ஸ்ல வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. ஸோ குற்றாலம் நீங்க வந்தீங்க, அங்க குளிக்க விடலை அப்படின்னா கும்பாவரட்டியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் மேக்கரையை ட்ரை பண்ணாலே உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். குற்றாலத்தை விட இந்த ஏரியா ரொம்ப அருமையா இருக்கும். சாப்பிட்றதுக்கு கேரளா ஃபுட்டு இங்கே கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்கி போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மேக்கரில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் மேப்லேயே ஷூட்டிங் ஸ்பாட்டு மேக்கரின்னு போட்டிருக்கோம். இந்த இடத்த பார்த்தாலே தெரியும். இந்த கடையில் பழம்பொரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக பழம்பொரி போட சொல்லுங்க அவங்கள. அப்படி போடலட்டினா கூட பழம்பொரியை போட சொல்லி சாப்பிட்டுட்டு போங்க. டீயும் இங்கே நல்லா இருக்கும். இங்கேயே ஊஞ்சல் செட்டப்பாக இருக்கும். ஸோ அதில் ஊஞ்சல் ஆடிட்டு நீங்கள் டீ சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, பழம்பொரி கேரளாவோட இங்கே தான் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க
நீங்க ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துட்டு அப்புறமா இந்த டேவிட் ஸ்டோரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அடவி நயனார் டேம் பார்க்க போகலாம். திருமலை கோவிலும் இங்க இருந்து பக்கம் தான், அங்க போகணும் அப்படின்னாலும் நீங்க போகலாம். புஷ்பா படத்துல ஸ்ரீவள்ளி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுல வர்ற கோயில் தான் திருமலை கோவில். இதுதான் அடவி நயனார் டேம். இங்க நல்ல தண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போகும், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். மேக்கரையை பொறுத்த வரைக்கும் சீசன் ரொம்ப முக்கியம். ஜூலைல இருந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த வீடியோல மேக்கரையை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருப்பீங்க, சரவணாஸ் காட்டேஜை பத்தியும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்களும் ஒரு நாள் போயிட்டு வாங்க. நிறைய பேர் குழந்தைங்களோட வரோம், பிளே ஏரியா இருக்கான்னு கேக்குறீங்க, அதுக்கும் ஒரு இடம் இங்கேயே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பாட்டு இந்த அட்வென்ச்சர் பார்க் தாங்க. உள்ள போனீங்கன்னா சும்மா நிறைய ஃபன் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கிட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஜிப்லைன்ல இருந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்விம்மிங்ல இருந்து எல்லாமே இருக்குங்க. ஒரு ஆர்டிஃபிஷியலா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ உள்ள போனா நிறைய விஷயங்கள் இங்கே என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப தூரம் போகாம இந்த மாதிரி இடங்கள் பக்கத்திலேயே இருக்கு. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க.